இன்றைய தினம் ஒரு மகத்தான நன்னாள். இந்த கோவிலிலே எழுந்தருளிருக்கக்கூடிய அலர்மேகமங்கல நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இந்த சித்திரை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்த சித்திரை ஹஸ்த நட்சத்திரம் பரியந்தம் பெருமாள் பிரதிஷ்டையாகி சதமான உற்சவம் 100 வருடங்கள் ஆக போகிறது. ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், ஸ்ரீமதாண்டவம், பரமஹம்சேத்தியாதி வராக மகாதேசிகன் இங்கே எழுந்தருளியிருக்கார். அது மட்டுமல்ல, இந்த கோவிலுடைய மவுத் பீஸ் அப்படிங்கிறோம். கோவிலுடைய இந்த விஷயங்களெல்லாம் தெரிவிக்கிறதுக்கு தேசிக சந்தேசம் என்பதாக ஒரு புஸ்தகம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இது எல்லோருக்கும் தெரியும். அந்த கிரந்தம் ஆரம்பித்து 5 வருடங்கள் பூர்த்தியாகி 6வது வருடத்திலே இப்பொழுது அடியெடுத்து வைக்கின்றது. அதையும் இங்கே கொண்டாடுவதற்காகத்தானே தமது அஸ்த விசேஷத்தினாலே அந்த மலரையும் இப்பொழுது ஸ்ரீமதாண்டவன் இங்கே வெளியில் இருக்கின்றார். அதனுடைய ஒரு அங்கமாகத்தானே முதலாக வேத விண்ணப்பம் நாவல் பார்க்கும் திருமலை சத்யவேத ஸ்ரீ ஊவே ஸ்ரீராமதாதாச்சார் சுவாமியுடைய கோஷ்டியுடன் இனிதே தொடங்குகின்றது.
அடுத்ததாக இந்த எம்பெருமானுக்கு சதமான உற்சவ வைபவத்தை முன்னிட்டு மூலவருக்கு அபயஹஸ்தம் ஸ்வர்ணத்தினாலான வைரங்கள் இழைத்ததான ஒரு ஸ்வர்ணஹஸ்தம் அது இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட போகிறது. ஸ்ரீமத் ஆண்டவன் மூலமாக இதனுடைய உபயதாரர் கோமலவல்லி மாதவாச்சாரி அவருடைய குடும்பத்தினர் அவர்தான் சமர்ப்பிக்கிறார். அது ஆண்டவனுடைய ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அஸ்தவிசேஷத்தின் மூலமாக இப்போது இங்கே சமர்ப்பிக்கப்படுகிறது.
சங்கராணி தமோனுதம் த்ரையந்த தேசிகம் வந்தே வெங்கடேஷா ஸ்வயம் மகா. கவிதாரிக்கு இந்த மாதிரி சொல்லுவா. ஸ்ரீமான் வெங்கடநாதராஜே கவிதாரிக்கு அது சொல்லுவா. இந்த தனியன் ரொம்ப பிராச்சீனமான தனியன் தான், வெளியே தெரியாத தனியன். நிறைய தேசியனுக்கு நிறைய தனியன் இருக்கு. இந்த தனியன் யாருக்கும் தெரியாது. ஜீவன ஜெகதாம்பிய சுவாமி பண்ணார் சொல்லுவா, சப்தரித்திரமாலையை பண்ணவர். அதனால அந்த மாதிரி நிறைய தேசியனுக்கு ஆச்சாரிய தேசிய சப்தத்துக்கு தேவானுகிரகதாரித்வா சிஷ்யானுகிரககாரா கருணாமை ரூபத்தால் உச்சதே தேசிகம் புதைன்னு சொன்னார். ஏன்னா சிஷ்யோஜீவனம் தான் அவளுக்கு பிரதானம். அதுல இந்த தேசிக தேசிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிகன் கருணை, தேவா தேவா, சீபா சிஷ, காப்பா கருணா, அதனால தேசிகன் அப்படின்னு பேர் வந்தது. இப்படி தேசிக சப்தத்துக்கு ஆச்சாரியன், அதனால அவளும் சொல்றான் தேசிகனை சார்ந்து அப்படின்னு சொல்றான். தேசிகனை சார்ந்து அப்படின்னு சொன்னான். அந்த தேசிக சப்தமானது ஆச்சாரியர்கள் பிடிக்கும். அதனால எல்லாருக்கும் அந்த தேசிக சப்தத்தை அன்பர்த்தமாக சாத்தம் அன்பர்த்தையாமின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி அன்பர்த்த சமதியை வருது. அப்போ அந்த தேசிகனுடைய பிராதானியம் முக்கியம். அந்த தேசிகன் நிறைய காரியம் பண்ணார். காவிய ஸ்தோத்திரங்கள், வாத கிரந்தங்கள், வேதாந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணார். அதுக்கு முக்கிய காரணம் பாஷ்யக்காரர்கள். அந்த பாஷ்யக்காரர்களுக்கு முக்கிய காரணம் குஹதேவர், திரமிடர், சங்கர். ஏன்னா மமாத்யகில லோகானாம் குரு நாராயணோ குரு அப்படின்றார். நமக்கு பீதகமானால் ஜெகம குருவாகி வந்து அப்படின்னு எம்பெருமானே பிரதமாச்சாரியனாக லட்சுமியினால சமாரம்பான் நாடே யாம மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லுவோம். அந்த ஆச்சாரிய பரம்பரையே நமக்கு பரம பிராப்தியம், குரு வந்து பஜனம். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த குரு என்ன குருவில்னா நான் இங்கே குருவில் இருக்கணும் அப்படின்னா சொல்லிச்சு. எம்பெருமான் பல அவதாரங்கள் ஆவிர்வவிக்கிறார். அதுல பல வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை அப்படின்னு சொல்றோம். அச்சாவதாரத்திலே ஒரு ஈடுபாடு மீது எதிரையும் நாம் காண முடியாது. ஏன்னா அவன் ஸ்ருதி ஜோதிதான், கண்ணால் காண முடியாது. அவனை பரத்திலையும் காண முடியாது, வியூகத்திலையும் காண முடியாது. நாம் இருக்கிற இடத்துல அவன் விபவாவதாரம் கிடையாது. அவனுடைய சர்வசுஜாகம் நிசன்னிவிட்டாம் அத்தஸ்மதிஞானம் அபோகரஞ்ச வேதைச்சு சர்வை ரகதைவதேத்யா வேதாந்தங்கள் வேதவிதேவதாகும் என்று சொல்லக்கூடியதான எல்லா இடத்திலும் எங்கும் வாக்கியம் கண்ணன் என்றாழ்வார் பேசுகிறா போலே உண்ணும் சோறும் பருவனையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று கூறுகிறா போலே பல அவதாரங்களை எங்கும் வரும். ஆனால் அங்கே அந்தர்யாமியில ஒவ்வொரு அந்தர்யாமியும் பார்க்க முடியாது. எல்லாரும் இன்புற்று காமுவதற்கு ஒரு காமுகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவப்பதியான சர்வேஸ்வரனான சிவன் நாராயணன் அச்சாவதார ரூபமே. அதுதான் அழகர். அதுதான் ஆழ்வார்கள் ஆற்றுப்பட்டு பலவிதமாக தூது செய்து நமக்கு தூத நீதியை காண்பிக்கிறார்கள். ஆழ்வார்களும் சரி, ஆச்சாரியனும் சரி, எம்பெருமானும் சரி. அப்படி வந்தேகம் ஹிருதயாதி ராம வபுஷம் ஸ்ரீவேங்கடேசம் ஹரிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அது இன்னும் நிறைய வருது. எப்பேற்பட்டவன் சொல்லிச்சு, சர்வாமேத்த பலப்பிரதான சதுரா, தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சதுர்மூர்த்தி, அமரலாடி சங்குவான் திருத்தங்காட்சி கல்வனையன்னு சொல்றாரு எம்பெருமான். அவன் சதுர்மூர்த்தி. இங்க சதுரான காரிய சதுராக அப்படின்னு அர்த்தம். சதுர்மூர்த்தி வாசுதேவ சங்கரன் பிரத்யும்னானியும் சன்னானியும் சொல்லிடலாம். அதெல்லாம் செகண்டரி, சத்தார்த்தம் கிடையாது. அங்க சதுர்மூர்த்தின்னு சொல்லச்சு அங்க எல்லாரையும் நமக்கெல்லாம் வன்கையிட்டான்னு சொல்றது. நமக்கு பாவம் ஏற்பட்டு அந்த பாவம் போக்குவதற்கு ஆச்சாரியன் முக்கியம். அந்த ஆச்சாரியன் இருக்க போறான். அவன் ஏன்னா பிரதமாச்சாரியர் இவன். அவன் தான் தவறுகள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் சொல்ல முடியும். நமக்கு பலவித பிராரத்தம், ஆகாமி, சஞ்சிதம்
அப்படி பலவித பாப்பங்களிலே உழந்து கொள்கிறோம். அதிலேருந்து விடுவதற்கு பூர்வாகம் உத்தராகம் அப்படிலாம் சொல்லி அந்த அகத்திலேருந்து விடுபடுவதற்கு ஆச்சாரியனை சார்ந்து அவரிடத்திலே நம்முடைய ஞஸ்தபலம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் இங்க ஞஸ்தம் சொல்லச்சு சுவாமி பாஷ்யக்காரர் வேதாந்த சங்கரம் நவ கிரந்தம் பண்ண பண்ணச்சு முதல் அவர் மங்கள ஸ்லோகம் அதுல பண்ணச்சு பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டார். அங்க திருவேங்கடமுடைய திருவடியிலே குடும்பம் தாற்பரிய தீனிக்காம எழுதுற சுதப்பிரகாஷிகாச்சார் சுத ஸ்ரீபாஷ்யகர் உபன்யாஸ்தா. ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த இடத்துல மலையடி வாரத்திலே திருவார் ஸ்ரீசைலபதே புரஹா அப்படின்னு அந்த எம்பெருமான் திருவடி வாரத்திலே இந்த விசிஷ்டாத்வைத மகாவாக்கியம் என்று சொல்லக்கூடியதான தத்துவம் அசி இந்த வாக்கியங்களுக்கு விசாரம் பண்றதுக்கு வேதாந்த சங்கரம் என்னும் நூலை முதலிலே இயற்றினார் சுவாமி. நம்மை ராமானுசன் பூமந்தமானது பொருந்திய மார்பன் கோல்மலையுள்ள ராமன்மாரன் நடுவனை புரிந்தவன் பகவதையோர் தாமன்னன் இந்த ராமானுசன் ஜெகநாதலிங்கம் நாம் மன்னிவாட நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே திருரங்க தமுதரா. அதனால குரு பக்தி பஜனம் குருதேவ பராகாஷ்டா குருதேவ பராகதி குருதேவ சதா ஜபே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால குருவே பரம பிராப்தியம் நாம் அடைய வேண்டிய மந்திரம் குரு. அதனால்தான் அவரும் அவரே அந்நே பரே அவரே அந்நேன்னு சொல்ற சுவாமி. ஸ்வமத ஸ்தாபனம் பரமத தூஷணம் ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணணும். அப்படி பண்ணச்சு இந்த தத்துவதி சிதத்தின் விசிஷ்டனான எம்பெருமான். அதிலே ஸ்தூல சிதத்தின் விசிஷ்டன் சூக்ஷ்ம சிதத்தின் விசிஷ்டன் இப்படி சொன்னாதான் இந்த சாமானாதிகரண்யமானது வரும் அப்படின்னு வேதாந்த சங்கரத்துல முதல் எம்பெருமான் காலத்துல முதல்ல விசிஷ்டாத்வைத நிர்குணபரமா சொல்லிட்டு இருந்த தத்துவங்களுக்கு தேக விசிஷ்டமான ஆத்மா. சில பேர் தேகமே ஆத்மான்னு சொல்ற. அதெல்லாம் இல்ல, தேக விசிஷ்டமான ஆத்மா குணவான் ஞானவான் தனவான் இப்படி இல்ல எப்படி சொல்ல முடியும்? கேவல ஆத்மாவுக்கு விவகாரம் கிடையாது. கேவல சரீரத்துக்கு விவகாரம் இல்லை. சரீர பிரயுக்தமான ஆத்மாவுக்கு விவகாரம் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை முதல் வெளிநாட்டிய உலகம். அதுக்கு முக்கிய காரணம் ஆலவந்த ஏற்பதாம்போருகத்தியான வித்தஸ்தாசேஷ கர்மடா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் பகவத்கீதா பாஷ்யத்துல மங்கள ஸ்லோகம் சுவாமி சாய்க்கிறது. அப்படி இருக்குச்சு அதுல வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம் அதுல ஈஸ்வர சித்தி ஆத்ம சித்தி சம்யுத் சித்தி 3 சித்தி எழுதினர் சுவாமி. ஆகம பிராமான்யம் ஸ்தோத்திரம் ஆலவந்தார் பண்ண அந்த ஆலவந்தாருடைய அபிப்பிரேதம் பிரகாரிக விதம் ஜெகத்து பிரபுவிதம் எதிந்தோக்திஹீன கணாத பரிபாட்டினி சுவாமி தேசிகன். அந்த தேசிகன் எதிராஜ சப்தத்தி அந்த எதிராஜ சப்தத்துல தேசிகன அந்த ராமானுஜரை கொண்டாடுற மாதிரி வேற யாரும் கொண்டாடுற. குருதேவ சதா ஜபே ஏன்னா குரு பக்தி வச்சனம். அப்படி அந்த இடத்துல அங்க எம்பெருமானுடைய பெருமையை அந்த எம்பெருமானுடைய குணநலன்களை மல பிரதிபலனும் அகலிய சர்வ கல்யாண குணாகரத்துவத்தை சொல்லி அந்த வேதாந்த சங்கரத்தை நிரூபணம் செய்திருந்தார். மத்தரகிரஸ்தா எல்லாரும் யாராருக்கு எப்படியோ அவரே பிரமாணம் அப்படின்னு சொன்னாரே சாதிக்கிற ஆதிசேகர பகவத்பாதான பாஸ்கர பட்சம் என்ன, யாதவ பிரகாசனுடைய பட்சம் என்ன, இந்த பிரம்மத்துக்கு உபாதியினாலே மலத்துவமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிர்ணயம் பண்ணி அதில் நிராகரணம் பண்ணி சுவாமி வேதாந்த சங்கரத்தை அருளினார். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யத்தை அருளினார். அது ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லத்தான் ஆச்சரியமான விஷயம். அது இவருக்கு தான் ஸ்ரீபாஷ்யம், இது வேணும்லாம் மற்ற பாஷ்யம் பாஷ்யம் விஷயம். அதனால இந்த ஸ்ரீபாஷ்யம்ன்றது இந்த ஏன்னா இது சரஸ்வதி व्यासादयोगी व्यवदेश्यवाचा स्फुरन्निधरे तवशक्तिलेचि दाक्षिण्यरम्या गिरिशस्य मूर्ति देवी सरोजासन धर्मपत्नी व्यासादयोगी
வியவதேசியமாக ஸ்புரந்தி சர்வே தவசக்தியிலே செய்துள்ளார். அப்படி பிரகாசிக்கக்கூடியவர். அவருடைய கேவலம் ஆச்சாரிய அனுகிரகம் அப்படி ஏற்பட்டது. ஏன்னா இந்த இடத்துல சர்வாபீஷ்ட வரப்பிரதான சதுரா, நாம் நம்மளுடைய சர்வான் காமான் வாப்னோதி, எல்லாவித காமங்களை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால் அதுவே சதுரன், சாதுரியம் உடையவன், நிர்ணயம் உடையவன். எப்படி சர்வாபீஷ்ட வரப்பிரதான சதுரக எங்க பக்தம் பிரஜானாம் சதா. ஏன்னா அந்த கஷேத்திரவாதம் அனுபவித்தான் குற்றமேந்தி விடுமுறை காத்தவன் அன்று ஞானம் வளர்ந்தவினான் மாயாவி பரமானந்தம் ஜெக்வா வைகுந்த முத்தம் சுவாமி புத்தரடி தேரே ரமயாசா மோதது சூத்திரன் மாலையை புயல வேந்தி விண்ணோர்கள் நந்தியிலாக்கி அந்துவம் தரா நெஞ்சலை அங்கு ஓர் மாயினார். ஏன்னா இந்த ராமனா இருக்கட்டும் கிருஷ்ணனா இருக்கட்டும் இரண்டு பூர்ணாவதாரத்துல அந்த பூர்ணாவதாரமே கிருஷ்ணனை ரங்கநாதன், கிருஷ்ணனே ஸ்ரீனிவாசன். அதுதான் நம்ம சம்பிரதாயம். ஆழ்வார்கள்லாம் அப்படிதான் பாடிட்டார். அப்படி பாடின அந்த அந்த கிருஷ்ணனே அங்க அவதாரம். கிருஷ்ணன் அர்ச்சாவதாரத்திலே ஆவிர்பவி ஆவிராசி அப்படியே தோன்றினான். அந்த இடத்துல ஸ்வயம் வியக்தமா அப்படி தோன்றினவன் அவன் எதிர்த்து தோன்றினான். சதா எப்பொழுதும் காலவாட்சி பூத பவிஷ்யத் வர்த்தமான காலையிலும் பக்தம் வருதான அந்த கூட்டம். ஏன்னா ஜனரஞ்சகம் உற்சவம், உற்சவமே மகாயுத்தவ உற்சவ ஜனரஞ்சகமா இருக்கு. நாம பண்ணுங்க அர்ச்சகம் சொல்லிட்டு வேதபாராயணம் சொல்லிட்டு இருக்கிறத இது ஒரு உற்சவம் இல்லை, ஜனரஞ்சகமா பண்ணணும். இந்த உற்சவம் ஜனரஞ்சகமா இருக்கணும். கோச்சிபுரம் சுவாமி ராமானுஜா சுவாமி பேரே சொல்ல மாட்டாங்க பொதுவா. அந்த சுவாமி சாட்சியாகலாம். ஒரு அடியணும் போயிருக்கேன். அவர் சுவாமி சாட்சியாகணும். இல்லைடா நம்ம வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு வச்சுட்டு அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, தூங்கி வழிபாட சதேராமப்பிரபலையாம் பரிகீகிருத சாகரா அனன்ய சாசனாமூர்மியும் சசாசரிக்க முடியுமில்ல. அந்தந்த காலத்தில் அதை இது பண்ணணும்டா. அது வீணா பண்ண அது பிரயோஜனம் இல்லை, வஸ்துவும் கெட்டுவிடும். அதனால நன்னா இருக்கணும், போக்கியமான வஸ்து. ஏன்னா பெரிய சுவாமி நாவகாலத்தில் பெரிய சுவாமி சொல்லிடுறதுலாம் சமயத்தை அதெல்லாம் சொல்லணும். ஆனால் போக்கியமான வஸ்து எம்பெருமானுக்கு கொடுக்கணும். ஏன்னா போக்கியம் போக்கா பிரேரித்தாக மத்வா அப்படின்னு சொல்றது உபநிஷத்து வாக்கியம். போக்கியம் அச்சேதனமான வஸ்து, போக்தா ஜீவன். இந்த ரெண்டுத்தையும் இயக்கக்கூடியவன் பிரேரித்தா எம்பெருமான். இது உபநிஷத்து வாக்கியம். இதெல்லாம் சுவாமி எடுத்துட்டு சுகமோபாசனம். அப்போ தர்மாதீன் சதுரா குமர்த்த விவகா யோகாத்து காமோ கிருஷம். கிருஷம் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் நாராயணன். 4 படைத்தான், 4 விதமாக காந்தகனை படைத்தான் என்று அவர்களுக்கு வெற்றி சீட்டியும் சமர்த்த சீட்டியும் அவன் பண்ணி வெற்றி சீட்டியை இவன் செய்வித்து இந்த காரியத்தை நீ செய்யப்படவா என்று ஆதேசம் விட்டான், உபதேசம் விட்டான், அதிகாரம் விட்டான் எம்பெருமான். அப்படி யோதாது காமா எப்படி தர்மா சதுர்வித குமர்த்தம் குருதாந்த சசியேந்திர சுவாமி பாரத சாஸ்திரத்திலே அந்த எம்பெருமானுடைய பாதுகை அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கிறதுன்னா அப்ப எம்பெருமானே கொடுக்க மாட்டார். அதனால்தான் சர்வாபீஷ்ட பலப்பிரதான். அதனால அவனுக்கு அபீஷ்ட சித்தியை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வாபீஷ்ட பலப்பிரதான். யோதாத்துக்காமும் பிருசம்னா அதிகமா நான் கேட்க அல்லாத கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். ஏன்னா கோவிந்தேதி ஆக்கிரமிந்ததுன்னா துவாரவாசி துவாரகா நகரவாசினான்னா ஏன்னா அதனுடைய வானம் போகிறது. மானோகி மகதான் தரம் பிராணம் வாதி வருத்தேஜே மானமே சொல்லுன்னா. அதனால மானம் மகத்தான் பெரிய தரம். மானம் மனசு மனப்பறிந்தோடு எடுத்து மானிடத்தில் தான் பறிந்து அப்படின்றார். அதனால இந்த மனப்பறிந்து இருக்கக்கூடாது. அவர் அப்படியே ஆக்கிரானுக்கு ஓடிந்தார். அந்த மாதிரி அவர் அப்படியே கொடுக்கும். அப்படியே நம்மளுடைய அனைத்துக்களை கொடுக்கக்கூடியவன் தர்மா. அப்போ அந்த இடத்துல எப்பேற்பட்டவன் விக்ராமன். விக்ரானஸ்ச சதுர்புஜா 4 கையிலே உடையவன். சங்க சக்கர கதாதரம் அப்படி இருக்கக்கூடிய தமச பரமோதாத சங்க சக்கர கதாதரம் வந்து சொல்ற
சமத்புதம் பாலக வம்புதேட்சணம் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணன் பாகவத. அப்படி நம்முடைய விப்ரானஸ்ட சதுர்புஜம் 4 கைகளோடு கூடியவன். அது எப்படி? எதுக்கு 4 கைகள்? கருணையா தியாகத்துக்கு சேஷாச்சரே. அந்த சேஷாச்சரம் தான் இங்க வந்துட்டான். நாமெல்லாம் சரிக்கு நம்ம போக முடியாதுன்னு இங்க மயூர புரியும் போட்டால் கொஞ்சம் ஒட்டி வரல. அதனால சேஷாச்சரே கருணையா ஜாகிரதி. கருணை நம்மை காக்கும் கடவுள். கருங்கடல் மன்னன் காக்கும் கண்ணயமிருமான். அந்த மாதிரி எப்பவும் நம்மை காக்கக்கூடியவன். அவனுக்கு ரட்சகத்துவம் தான் தொழில். ஆனால் சர்வ ரட்சகன், சர்வ நியந்தா, சர்வ பிரேரகன் அப்படிலாம் சொல்லக்கூடிய எம்பெருமான் சேஷாச்சலே. எப்பெருமான் வந்து ஹிருதயாமி ராம பௌருஷம். ஹிருதயத்துக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். எப்படி நம்ம போன்ற மக்களுக்கு இருக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான அந்த ஸ்ரீவேங்கடேசம் ஹரி. ஹரிதான் புருஷோத்தமன். அந்த புருஷோத்தம சப்தம் நல்லா இருக்கு. அந்த புருஷோத்தம சப்தத்தை சொல்லச்சே புருஷேஷு உத்தமஹா புருஷானாம் உத்தமஹா அப்படின்லாம் சொல்லுவா. அந்த புருஷோத்தம சப்தம் என்ன சொல்றதுன்னா ஜோதிரதிகரணத்துல சுபப்பிரகாசிக்காச்சார் சுவாமி இருக்கிறார். வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம் அப்படின்னு சொல்றேன். 4 வேதங்களிலும் எதிராக பிரதானம்னா புருஷோத்தம பிரதானம். ஏன்னா அக்னிமே ஜாதம் பாபமாஜகிராஹ தம் பாபமாபானாம் அப்படின்னா சொல்லிட்டு போச்சு. ஸ்வாத்யாயோ தேவ பவித்ரம் வா ஏதது. அந்த நாம் பிரம்மஹத்யாதி பாபங்கள்லாம் போக்கடிக்கிறது ஏதோ ஒரு ஆந்திர பிண்டத்தாலேயோ கோபத்தாலேயோ ஒரு பிராமணனை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ. அந்த பாபத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த வேதாந்தீனம் செய்து தீர்த்து கொள்ளலான்னு அருணத்தில் சொல்றது. ஆனா அதுக்கு பாப புராணத்திலையும் ஸ்கந்த புராணத்திலையும் சொல்லச்சே பிரம்மஹத்யாதி பாபானா பிரம்மஹத்யா சர்வ பாபாப முத்தரே. எல்லா பாபங்களும் போக்கெடுக்கிறதுக்கு என்ன பதேத்து பௌருஷம் சூக்தம் ஏகாந்தே சம்ஸ்மரணம் ஹரி. யாரும் சொல்ல மாட்டார், பார்க்கவே கிடையாது. இந்த புருஷ சப்தமானது இந்த புருஷசுத்தமானது இப்படி சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட புருஷன் தான் இங்க ஸ்ரீனிவாசனாக ஸ்ரீயம் தாரயதி ஸ்ரீதரா ஸ்ரீதரனாகவும் குன்றமேந்தி குளிர்மழை காணும் செடியாய பல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே. அந்த செடியாய பல்வினைகள் நமக்கு பிராரப்தம் நாகராமி சங்கீதம் இப்படி வன்மையினால் வளர்ந்து வரப்பட்ட இதிலிருந்து விடுபடுவதற்கு அவன் எப்படி நெடியானை கடியன் நெடுமான ஆழ்வார். அப்படி இங்க நெடியான் உலகார்ந்த உத்தமன் இவன் திரிக்கிரமாவதாரம். இந்த சீனிவாசனே திரிக்கிரமாவதாரமாக அங்க காண்பேனே சொன்ன படியாய் கிடந்து காண்பானை கண்டு கொண்டேன் நாராயணன் என்று ராமன் சொல்றார். யார் இவர் காண்பேனே சொல்ல. அவர் அப்படின்னா பாடிட்டே போற அப்போ கண்டு கொண்டே சொல்லணும். காண்பேனே அவர் காண மாட்டார். ஏன்னா அவன் காண முடியாது. அப்படி அந்த படியாய் கிடந்து பவளாக எப்படிப்பட்டவன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாள். அவன் திருமாலோட கூடிய இருக்கார். மாலா ஆச்சரிய சேர்த்துட்டான். வியாமோகன் பக்தனிடத்திலே மாலே மணிவண்ணா அப்படிங்கிறார். அப்படி ஆச்சரிய வியாமோகத்தை உடையவன் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடியவன் அவன் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமானே நெடியானே. திருவேங்கடவா வேங்கடம்ன்ற நாம் பாபங்களெல்லாம் கஷ்டங்களெல்லாம் கேசவ தேசிநாசனா பலவித இன்னங்களை போக்கக்கூடியவன் எம்பெருமான். நின் கோயிலின் வாசல் பெருமாள் சேரிக்கல வாசல் இருக்கு. நகர கோபுர துவாரபாக. அதனால அங்க துவாரத்திலேயே இருக்கு. அப்படி அவன் எப்படிப்பட்டவர் அங்க வணங்குறவா? அடியாரும் அடியோர் எல்லாரும் பாகவத உத்தமர்களும் பக்தர்களும் அப்படி இருக்கக்கூடிய அடியாரும் வானவரும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் மேற்கொண்ட
சுவாமி தேசிகர். அப்படி என்ற நெருப்படியே அவதாரம் செய்த எம்பெருமான் வானவரும் விண்ணவர்களும் அரம்பையரும் அப்சர ஸ்திரீகளும், அந்த அம்மா போன்ற அப்சர ஸ்திரீகளும் கிடந்து இயங்கும். அவனை சேவிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும், அவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று அந்த கிடந்து இயங்கும் பிரபலமாய் கிடந்த அதர் மண்டலத்தை நன்கு பாட வேண்டும் என்று அவர்கள் ஆழ்வார் பாடினர். அப்பேற்பட்ட சீனிவாசன் இந்த மயூரபுரத்திலே வாசம் செய்கிறார். அப்பேற்பட்ட ஹிருதயாதி ராம பகுஷம் ஸ்ரீ வெங்கடேசம். அந்த உத்தம புருஷனான எம்பெருமான் ஆவிர்வவிக்கிறான். நம்ம கட்டங்களை ஏன்னா அருகி துக்காணி பத்தேஜம் ஸ்வபுத்தி ஹிதகாமிய. அதனால நம்ம பாப்பங்கள் இந்த கட்டங்கள்லாம் வரத்துக்கு இது சில நம்ம பாப்பங்கள்லாம் முகத்து சில கட்டங்களை படிக்கிறான். அனுபவித்து தான் அதை போகணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் எம்பெருமானத்தில் வந்தவானா ஒரு மனசாந்தி ஏற்படும். அதனால தான் இதெல்லாம் வந்தா. அதே மாதிரி ஆத்திரையும் இந்த சஞ்சிகை பார்க்கலாம். இந்த சஞ்சிகை பார்த்தா எம்பெருமானுடைய திருவுருத்தை பார்த்தாலும் அவனுடைய குணாதிசயங்களை படித்தாலும் நம்முடைய பாவங்கள் ஜித்தே கீர்த்தே கேசவம் முதலிக்கும் சேதோ வஜஸ்ரீதரம் வாணித்வந்து சமச்சயாட்சித கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுண்ணும் விஷ்ணம்லோகய வச்சனத்வயாரே கச்சாந்திரி இமாலயம் ஜிக்ரக்ரான முகுந்த பாரதுலசி மூத்ரன் நமாதோக்ஷதம் ஆழ்வார் குலசேகரர். அப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அந்த மாதிரி நாமளும் எழில் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவில அடிவு செய்ய வேண்டும். நாம் எழிலருவின் திருவேங்கடத்து எழில் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு எழில் அருள் எழில் அருவி. அந்த அருவி வாரணான விசேஷேந்திர சுவாமி பேசி அசிதில கடனேஸ்மின் அக்ஷர ஸ்வாச விருத்தோ வபிஷி நமனயோக்கிய வாசம் ஆசாதயேயம் விடகிரி சமிதேஷு எஞ்சயஸ்து பிரதீதை மதுமதன தயேத்வாம் வாரணான விசேஷே. மதுமதன தேசிகனுக்கு ஐக்கியம் சொல்லணும்னா தூக்கம் வராது. இந்த மதுமதன தயை அப்படி சொன்னார். அந்த மாதிரி தயையோடு இருக்கக்கூடிய காரிய கருணை ராமாவதா. அப்படி எம்பெருமானுடைய அந்த திருவடியை போற்றி உகந்து அவனுடைய